நான் கிளிப்பை தூக்கி இங்கே வச்சிருவா இல்லை இங்கே வச்சுக்கிட்டுமா? அப்போதான் நீ பேசதான் கரெக்டாக கேட்கணுமா? ஓ நம்ம என்ன பண்ண போறோம்னா குக்கிங் பண்ண போறோம். என்ன குக்கிங் மச்சான்? பிரியாணி செஞ்சிருவோம். நம்ம வந்து ரீல்ஸ் சொல்ல பிரியாணி ரீல்ஸா வருது அவரே, அது ஒரு மாதிரி டென்ட் ஆகுது. ஏன் நம்ம கடையில போய் சாப்பிடும், நம்மளே செஞ்சு சாப்பிடுவோம் ஒரு வாட்டி. இல்லை சாப்பிட்டாலே 300 ரூபா, வாங்கி செஞ்சா 200 ரூபான்னு வருது. ஆமா அதான் ஒன்று. இது வந்து நம்ம நார்மலா கடையில வாங்கினாலும் 350 ரூபா இல்லை 400 ரூபாய்க்குள்ளே நான் இப்போ வாங்கிட்டு வந்தது 500 ரூபாய் இல்லை 600 ரூபாய்க்கு. அது இல்லாம இதர செலவுகள் வேற, இதர செலவுகள் இருக்கு. பாயிண்ட் சொருவதுக்கு அது ஒரு 250 ரூபா. இதுக்கு மட்டுமே இவ்வளவு ஆயிடுச்சு. இருந்தாலும் உங்களுக்காக இந்த வீடியோ நாங்க பண்றோம். இதெல்லாம் யாருக்காக? சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்காக தான். உங்களுக்காக பார்க்கறது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் அண்ட் சப்போர்ட்டிங்கா இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸும் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நல்லா பண்ணிட்டே இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதான் பிரியாணி பண்ண போறோம். தானே வாங்கி வச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரெசிபிலாம் எங்களை பார்க்காதீங்க தயவு செஞ்சு. நல்ல சேனல்லாம் இருக்கு, நாங்க சும்மா ஏதோ பண்றோம். பிரியாணிவே வருதா இல்ல வேற எதனா வருதான்னு உங்களுக்கு தெரியும். என்னன்னா பயிர் பாக்கெட் இருக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் தேவைப்படாது. கறி வாஷ் பண்றதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், அளவே இல்ல. மசாலா இருக்கு, அப்புறம் பிரியாணி மசாலா நாங்க வாங்கிருக்கோம். பட்டை, அரிசி வந்து ஊற வச்சிருக்கோம். ஆமா அரிசி ஊர்னா அது கொஞ்சம் நல்லா இதுவாகும். ஒரு 3 தக்காளி 3 வெங்காயம், நாங்க 3 பேருக்கு அது போதும். சிக்கனை கழுவி வாஷ் பண்ணி இதில் வச்சிருக்கோம். பத்திரமா காட்டுறாங்க. சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம். ஆனால் ஒன்று எப்படி செய்யணும் தெரியாது, ட்ரை ஏதோ பண்றோம். நாங்களே ஏதோ பண்றோம். என்ன டேஸ்ட் பாத்துங்க. முதல்ல என்ன பண்ணோம்னா காய்கறி வெட்டிப்போம். முதல்ல ஆமாண்டா வெங்காயத்தை நீட்டாக வெட்டணும்டா. இந்த சின்ன வயசுலாம் வந்து இந்த கூட்டாஞ்சோறுலாம் செஞ்சு அதெல்லாம் ஒரு அமெரிக்கா இருக்கும்ல, அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுறோம். ஒரு பேரை தான் நல்லா பண்ணுவோம், அவ்வளோதான். நமக்கு தான் தோணுது. நீ மசாலா நான் சிக்கன் இது போடுறேன்டா. என்னடா மசாலா? மிளகாத்தூள் தேவையான தயிர் போடுவாங்க. சாப்பிட்டா நாங்கள் வந்து கைஸ் சிக்கன் போடுங்களா நீட்டாக கட் பண்ணணும். பிரியாணி கட்டிங் ஸ்கில்ஸ் எடுப்பா. என்னடா போடணும்? லெமனா? லெமன் லைட்டா போட்டு ஊத்திட்டு லெமன் லைட்டா கையை நல்லா உருட்டிட்டு போட்டீங்களா? நான் வந்து இப்போ கறி ஊற வைக்க போகிறோம். ஆமாம் கறி ஊற வைக்க போகிறோம்.
அதான் அது ஊர்னா கொஞ்சம் மேரினேட் ஆனால் அது நல்லா இதுவாக இருக்கும் சொல்லுவாங்க. முன்னாடியே பண்ணி வச்சோம்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக பண்ணுறது. ஆனால் நாங்கள் பிரியாணி பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆகும்னு எங்களுக்கே தெரியாது. இது 10 மணிக்கு ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தது டைம் பார்த்தீங்கன்னா மணி 1 ஆகுது. சொன்னீங்க இதே தேவனா போட்டுக்கலாம்ண்ணா, நிறையவே இருக்குது போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டு விடுறா அதை போட்டு நீங்க நிறைய ரைட்டா கொஞ்சம். ஆமா பாரு கொஞ்சம் கூட போட்டுக்கலாமா? போடலாம். போதுமா? போதுமா? மசாலா போதுமா? உப்பு இருக்கான்னு பாத்துக்கடா முதல்ல. கரெக்டா இருக்கு. நீ பாரு மச்சான். ஏய் கரெக்டா இருக்கு. பாருடா. கரெக்டா இருக்கு. ஒரு 4 பீஸ் எடுத்து போறா. நம்ம தான சாப்பிடுறோம். என்ன வெசகசல கல்லுல நெஞ்சு அடிக்குது. போறா 4 பீஸ் எடுத்து போறா. அது 7 பீஸா போடாரா மச்சான். ஒரு 2-3 எலும்பு பீஸ் என்ன பிரச்சனை தப்பு இல்ல. பீஸ் பிரியாணி போட்டது அந்த பீஸ் கைஸ் எங்களை பார்த்து நீங்க யாரும் ட்ரை பண்ணாதீங்க. நாங்களே ஏதோ போடுறோம். நான் எதா கூட பண்றது. அப்புறம் பின்வெளியில வைக்கிறது ரொம்ப மோசமா இருக்கும். ஐயடா பண்ணியாச்சு. சிக்கன்ல கோடு போடணும்னு நினைச்சேன். இன்னும் நல்லா மசாலா சிக்கனே கோடு சைஸ் தான் இருக்குது. மசாலா நல்லா உள்ளே இறங்குங்களா? ஏன்னா தட்டு இருக்கா? கண்ணுல எரியுது. ரைஸ் வெட்டிக்கிறப்ப சிக்கன் ஐட்டம் பிரிட்ஜ் சொல்றேன். நான் லைட்டா லெமன் அதான் गाइस பிரியாணி சாப்பிடலாம். என்ன போடுறோம்? யூஸ் பண்ண தெரியுமா? என்னடா ஏதோ கறிக்கு போடுறது. A few moments later. அவங்களுக்கு வந்துக்கிறோம். தடகுக்கு வருகிறோம். இது வந்து ஒரு வந்தோம். எல்லாருக்கும் அதோட பெருசா இருக்கு. எங்களுக்கும் பிரியாணிக்கும் செட்டே ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இதுல வந்தா உங்களுக்கு வீடியோ வரும். இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்க. ஆனாச்சு கைஸ், இனிமே எங்களை பிடிக்கவே முடியாது. சிறகு அடிப்போம் நாங்க. இப்ப மேல எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் கட் பண்ணுங்க. கத்தி இன்னத்துக்கு வச்சிருக்கீங்க. கையை கட் பண்ற போறாங்க. எண்ணெய் ஊத்தி பத்திரமா எண்ணெய் தேவையான நீ பொறுமையா பண்ணுங்க. இவ்வளவு மானாண்டா. ஏய் ஓ அவ்வளவு வெங்காயம் போடுங்க. அந்த பட்டை இதெல்லாம் இது என்ன இதெல்லாம் இருக்குங்களா? சரி இது திருப்பி போறா. குக்கர் எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது பாருங்க guys. மொத்தமா வீடியோ வருமா? ஓகே வெங்காயம் எடுங்க. எடுத்தோடனே கறியை போட்டுருவோம் போல இருக்கு. வெங்காயம் எடுங்க. இருந்துச்சு இது மழை எங்களுக்கு தெரிஞ்சது. முதல்ல என்ன போடணும்னா
வீடியோ வருதா? அது டிஃபரெண்ட் இருக்கு. அப்புறம் இதுல என்ன எல்லாத்தையும் ஒன்று ஃபுல்லாக வந்து அப்புறம் அந்த ஸ்டாரு இருக்கு எல்லாத்தையும் போட்டாச்சு கைஸ். அதெல்லாம் ஓட்ட வேணாம். ஏய் அதெல்லாம் வேணாம்டா. அது போறா எல்லாத்தையும் போட்டு ஒரு டேஸ்ட் எப்படி இருக்கு நம்ம தான் போறோம். இது நம்ம இதுனா இது அதான் வேணாம் சீரகம். சோம்பு சோம்பு. சோம்பா. ரைட்டா கரெக்டுங்க. வித்தியாசா நீ தான் கேமரா பண்ணணும். கேமரா பண்ணேன். வாப்பா வாப்பா. அது தேவை. ஒரு 10 minutes. போதும்டா. நீ டைப் வச்சுக்கோ. ஆனா இது ஒண்ணு என்ன பண்ணுனா அந்த பட்டை இதெல்லாம் போட்டு ஸ்மெல் வரும். அது அதெல்லாம் ஒன்றும் கேட்கவே இல்லை. பண்ணு. அப்புறம் வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயத்தை போட்டு ஒரு நல்லா வதங்கட்டும். ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குவோம். ஒரு எல்லோயிஷா வர மாரி சாரி ப்ரௌனா வர மாரி கொஞ்சம் வச்சுக்கலாம். அது மிஸ்டர் சத்யா சாய் நீங்க மைக் ஆன் பண்ணலன்னு நினைக்கிறேன். அருமையான ஒரு சம்பவம் கொடுக்குறான். இப்போ நான் பேசுறதுலாம் அதை கேட்டு கூட தெரியல. இதான்ல தான் இருக்கு. அதான் இருக்குது. வெங்காயம் தான் வதக்குறேன். நல்லா வருதா? பெரிய குக்கிங் எக்ஸ்பர்ட் அவரு. ஆக்சுவலா நான் வீட்லயே நல்லா குக் பண்ணுவேன். எல்லாம் எங்க வீட்லயே குக்கர் தான் போடுவாங்க. குக்கர்னு கூப்பிடலாம். ஆமா குக்கர் தான் போடுவாங்க. என்ன சமைச்சுக்கிறேன் அப்படி? நான் எல்லாமே சமைப்பேன். சொன்னாங்க ஒரு நூடுல்ஸ் ஒன்று பண்ணா. இன்னொரு ஞாபகம் இருக்கு எனக்கு. மறக்க முடியாத நாள். அப்புறம் இருப்பா இன்னும் வதங்கட்டும்பா. அப்புறம் போயிடுவேன். புதினா அது பேச போடுவேன். இல்ல அந்த புதினா அது புரியுங்கிறாங்க. பாத்தீங்கன்னா புதினா ஒடிக்காமலே எல்லாம் பண்ணுவோம். இந்த புதினா வீட்டுக்கு எத்தனை பேரா? மிச்சம் இருக்குதான் ஆளுக்கு இருக்குதான். நம்ம எல்லாம் சாரி நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். வதக்கினே இருக்கணும். ஏய் வதக்கினே இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு வதக்குடா. இதுதான் கைசியம் கூட பண்ணக்கூடாது. பேசாம ஒரு பெரிய இதுல செஞ்சு ஒரு ஓப்பன் பண்ணி படத்துல ஓப்பன் பண்ணிடலாம். முதல்ல செய்யுங்க. யாரும் சாவல் தான். நாளைக்கு தான் தெரியும் ரிசல்ட் என்னன்னு. ஆமா guys, இது வந்து சாப்பிட்டு வரைக்கும் பிரச்சனை இல்லை. சாப்பிட்டு வர நாள் பின்னாடி என்ன வேலையை வரும்னு யாருக்குமே தெரியாது. மொத்தம் லெமனை திட்டு கட்டிங் கிடக்கலாம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? வதக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடு. வதக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு பாய்டா வாங்கணும். தேவையான அளவு இருக்கிற அளவு எல்லாத்தையும் போடுங்க. சத்து இல்லை. கஷ்டப்படி உள்ள தண்ணி ஊத்தி வேணா என்ன எடுத்து பாக்குறியா? ஃபர்ஸ்ட் பிரிடா அத ஒழுங்கா. மசாலா எல்லாம் சாப்பிடுறாங்க. நல்லா இருக்குது. காய்ஸ் ஆமா ஏன் காய்ஸ் நினைச்சேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஓவரா போட்டு எனக்கு ரொம்ப தோணுது. வாசனை நல்லா இருக்கு. லைட் ஸ்மெல் வருது. கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜ்ல இருந்து பண்ணி வைக்காம வீடியோ நடுவுல பண்ண போறாங்க. வெறுப்பா இருக்குங்க. போதும் டேய். போதுமா? நான் உன்ன சொல்றேன். நான் உன்ன சொல்ல பண்றா. நான் புதினா பிரியாணியா? புதினா பிரியாணி சிக்கன் பிரியாணி
புதினா உச்சா வெங்காயத்துலயும் ஒரு கிளு கேக்குது. பிரியாணி கடை எடுத்தா உனக்கு ஆமா ஆனா எங்க வீட்டுக்கு நம்ம வீட்டுல அடிப்பாங்க. ஒன்றும் இல்லை guys, நம்ம ஏரியாவில் ஒருத்தர் வந்தாங்க, பிடிச்சாங்க. என்ன ஏன் பிடிக்கிறீங்கன்னு கேட்டேன். அது ஒரு குத்தமாயிடுச்சு. அவர் வீட்டுக்கு போனாரு, எங்க அப்பாட்ட சொன்னாரு, பிடிச்சாங்க. மசாலா போட்டுக்கலாமா? ஒண்ணா போடுவாங்க. மிளகா கிச்சடி போட்டுலாம் உள்ள கழுவுணும்டா. அது இப்ப எல்லாமே பச்சை லைட்டான். ஏய் 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 ஏய், சாரி गाइस. தக்காளி எடுத்து போடுறா. பச்சை மிளகா போடணும்டா. எல்லாம் ஒண்ணுதாங்க. ஏய் மேல அடிக்கிற இதெல்லாம் போடுற நிறைய எக்ஸ்ட்ரா. யாரா இது? இப்ப தெத்ரா சமைக்கிறா இவ்வளோ ரெஸ்ட். ஆமா நீங்களாம் அம்மாவுக்கு தங்கத்தை வழியே இல்லை காட்டிக்க டைமண்ட்லேயே போடலாம். காசு வேணும். காசு கீழே ஜிபே நம்பர் கொடுங்க. அம்மா படிக்கிறதுனால லைக் பண்ணுங்க, அப்பா படிக்கிறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாது. அம்மா படிக்கிறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பா அப்பா. நான் இந்த கூட்டத்திலே இந்த விழாவிலே ஒன்றை மட்டும் மீண்டும் ஒரு மிகுந்த வளராம பேசுப்பா. ஏற்கனவே புரியாது நீ பேசுறது. காரம் மிளகாத்தூள் உப்புலாம் மசாலாலாம் இருக்குது. ஆமா மசாலா போடணும். கரம் மசாலா வந்துருந்தா நாம போடுறதுதான் மசாலா. இல்ல மசாலா பாப்பா. ஃபர்ஸ்ட் அந்த நாய்க்கு கொடுத்து பார்ப்போம். ஐயோ அவ்வளோதான். கொத்தமல்லி கொத்தமல்லாம் வேணாம், லாஸ்டா போடுறேன். லைட்டாக போடுறாங்க. அப்படியே போட்டேன். போடுறா வதங்கினண்டா. இவ்வளவு கண்டிப்பா எப்பறம் வதங்குவோம். நீ வா, நான் பண்றேன். தூரம் சிக்கன் போட்டு தானே மசாலா போடுவாங்க. இல்ல அப்படிலாம் இல்லை, அது சிக்கன் லாஸ்ட்டாக கூட இருக்கும். ரைஸ் முட்டை பிரியாணி பார்க்க போறீங்க இப்ப. முட்டையை தனியா ஊற்றி வச்சிருக்கியா? பிரியாணி மசாலா நாங்களே கையில அரைக்கல, கடையில வாங்கணும். மிளகு ரெசிபிலாம் கேட்காதீங்க. எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் போட்டு பண்றோம். கலந்து ஒரு கும்பி எண்ணெய் ஊற்றிக்கலாமா? லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாமா? லைட்டா தண்ணி விடும். உப்பு போட்டியா? அப்புறம் அந்த வாடிக்கிறா இப்போ வாசனை நல்லா இருக்கு. போதுமா? சாப்பிட பிரியாணி நல்லா போடுறா. நல்லா போடுறா. கையில எடுத்து போறேன். பிரியாணில கையில எடுத்து போறதா அது ஒரு தண்ணி ஊற்றி கை கழுவிட்டு போடுறா. கை கழுவியா? கை கழுவி தண்டாது. போடுறா. ஏய் போதும்டா, அப்புறம் பிரியாணி எடுக்க போடுறா. நான் சொல்றேன் என்னடா நீங்க. உப்பு கறிக்க தேவையான அளவு உப்பு. தேவையான அளவு. தேவைக்கு கொஞ்சம் அதிகமாவே போட்டுருவாங்க. அதிகமாவே போட்டுருக்கா. பிரியாணி நல்லா வரலாம், காரணம் இவன் தான். ஏய் Don't try this at home. இதெல்லாம் கிச்சன்ல பண்ணுங்க, ஹால்ல பண்ணாதீங்க. தண்ணி ஊத்திக்கோங்க. தேவையான அளவு. போதும்பா போதும்பா போதும்பா. போடணும்லடா. கறி வேகணும். அதுக்கப்புறம் சாப்பாடு போடும்போது கறி தண்ணி ஊத்துனா
ஏதோ கோந்து ரெடி பண்றாங்க. சாம்பார் வச்சாச்சு கைஸ். அடுத்து சப்பாத்தி சுட போறோம். ஒண்ணுக்கு 3 வாட்டி வேற கழுவணும்னு வர சொல்றா நம்மளும். ஸோ கைஸ் அடக்கம் பண்ணிருக்கோம். ஆமா மூடி வச்சிருக்கோம். கொஞ்சம் வந்தோடனே பெரிய தூக்கி கொட்டிடலாம். அடுத்து குப்பையில தட்டிக்கலாம். மேகி செஞ்சு சாப்பிட்டோம். அதுவும் தையூர் டேம்ல போய் செஞ்சு சாப்பிட்டோம். நம்ம கேமராமேனோட தம்பி ஒரு பெரட்டு ஒன்று பெரட்டினாரு. அவன் பெட்ரோல் கூட பரவாயில்ல. கீழே விழுந்துட்டு அங்க நிக்கிறானுங்க. நாங்களும் சந்தேகமாக சும்மா பார்த்துட்டு அவங்க சந்தேகம் நிக்கிறானுங்க. கீழே ஊண்டிங்களான்னு கேட்டோம். இல்லன்னு மழுப்பிட்டு முட்டையை காட்டுறா. அப்புறம் அது வந்து என்ன சொல்றது, 2 சைடு ஒரு ஊர்ல ரோட்ல பாத்தீங்க, ஸ்ட்ரைட்டா சைடுல பள்ளமா இருக்கும். முன்னாடி மாடு இருந்தது. மாடுங்களை பார்த்து ரோடு ஸ்ட்ரைட்டா பள்ளமா இருக்கும். இவன் எங்களுக்கு பின்னாடி வந்தான். சரியா, அவன் முன்னாடி என்ன ஓட்டிருந்தான், நான் பின்னாடி உட்காந்து இவன் பின்னாடி வந்திருந்தான் வண்டியில 2 வந்து. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிதான் போயிருந்தேன். திரும்பி பார்த்துருந்தான். அவன் எது திரும்பி பாருனால நேரா பார்த்து வரலாம். பள்ளமா எடுத்து ஃபர்ஸ்டே வாரமா தான் வந்துருந்தான். நான் சொன்னேன் நடுவுல போனா பின்னாடி பார்த்து வராரா அடுத்து சொல்லி போயிருந்தேன். நல்லா தான் போயிருந்தான். திடீர்னு இந்த பெல்ட் கீழ் வரும். அந்த ரோட்ல ஒரு பெல்ட் கீழ் வந்தது. அந்த ரோட்ல பெல்ட் கீழ் மாடு சைக்கிள் கிராஸ் இருந்துச்சு. அப்படியே பார்த்து திரும்பி பின்னாடி மட்டும் திரும்பி பார்த்தேன். எது பார்த்தான்னு தெரியல. பார்த்து அப்படியே போய் விட்டான்டா. அது வீடியோ இருக்குதா? வீடியோ இல்ல இது வீடியோ எடுக்கிறது. வீடியோ எல்லாம் போட்டுருக்கான். சமாளிக்கிறான். அண்ணகிட்ட தொலாதீங்க, அண்ணகிட்ட தொலாதீங்க. அண்ணன் வந்து கண்டிப்பா சரி மாடு வந்து முட்டிச்சு சொல்றா அப்படின்றோம். அந்த அண்ணன் தோதா இருக்காரு. ஒதுக்கிறான். குழம்பா பிரியாணி மசாலா. அதான் கைஸ் நான் வெறி கொடுக்குறோம். ஏய் கையில எடுத்து போறா. கரண்ட் எடுத்து இருடா. வெறி போட போறோம் கைஸ். மசாலா கரெக்டாக தான் பார்த்தீங்க. தயிர் போட்டு ஊற்றிக்கலாம். தயிர் போட்டு ஊற்றுறோம். நான் தயிர் போட்டா கறி கொஞ்சம் சாப்பிட்டா சொல்லுவாங்க. யார் சொல்லுவான்? இல்லை கேள்விப்பட்டேன். வீட்டில் என்னமோ சொல்லுவாங்க. ஏதோ மாறிக்கிறோம். எனக்கு என்னமோ ஏதோ மாறிக்குது. என்னதுன்னு சொல்லுங்க. இது பிரியாணியா? எனக்கு பிரச்சனை இல்லை. நான் அமுத்திடுவேன். எவ்வளவு வேணா நிறுத்துவேன். நல்லா இருக்கும். சாப்பிட போறேன். சரி சரி கேட்டோம். கறி ஏதாவது பீஸ் இருந்தா பாருடா. சாப்பிட்டு பாரு. நல்லா வந்துருச்சா? கட்டுப்படலாமா போடு. வெந்துச்சா பார்த்துட்டியா? கையிலே ஊத்துறா. கட்டுப்படலாம். நாங்கள் இப்போ வந்து பிரியாணி போட போகிறோம். நல்லா ஊறிச்சு. போடு. நல்லா அரிசி கொட்ட போகிறோம். சார் என்ன போட்டீங்க? புதினா கொத்தமல்லியா போறீங்க? வந்தா கொத்தி கூடாது. இது உடனே போடணுமாண்டா? இது இன்னும் உடம்பா போட்டதா பிரியாணி. என்ன நோய் கஞ்சி நீ நிறைய போடுறா. எட்ரா வரண்டா எட்ரா. தண்ணி டைட்டா ஊத்துறா. டேய் என்ன இது? ஆப்பிள் நண்பன் மேனல் கொடு. ஒரு அடுப்பு வச்சு நாங்க போற அவசரம் இருக்கு. அதான் guys. இது மட்டும் லைக் இதெல்லாம் வந்ததுன்னா தண்ணி ஏடா ஊத்தினேங்கற. அவளதான் இது இருக்குது.
இதுக்கு மட்டும் லைக் நல்லா வந்ததுன்னா பிளாக்ல சிலிண்டர் வாங்கி நீங்க உங்களுக்கோசம் இன்னும் சிறப்பாக பண்ணுவோம். ஆல்ரெடி நிறைய சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கிறதுனால நாங்கள் பிளாக்ல வரலாம் முடியும். பிளாக்ல வாங்கினாலும் சிவப்பு ரங்க தான் சிலிண்டர் தருவோம். வந்து லைட்டா அப்படியே எனக்கு என்னமோ வேற என்னமோ மாதிரி தோணுது. முடிச்சுட்டு சுத்தனி ஒரு வச்சுட்டு முட்டையை தூக்கி அவிக்கணும் வேற. இதுல போட்டலாமா? டேய்